Hello everyone, welcome to Advanced Google Ads Tutorials. இந்த வீடியோல நாம Google Ads campaign settingsல இருக்கிற நெட்வொர்க்ஸை பத்தி தான் நாம இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். ஸோ Google Ads பொறுத்த வரைக்கும் ரெண்டு நெட்வொர்க் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா Google Search Partner, ரெண்டாவது Google Display Network. ஸோ இது ரெண்டுமே வேற தான். ஸோ நீங்க ஒரு ப்ராஃபிட்டபிள் கேம்பெயினை Google Adsல ரன் பண்ணணும் அப்படின்னா அப்ப சரியான ஆடியன்ஸை நீங்க ஃபைண்ட் பண்ணி அவங்கள டார்கெட் பண்ணா மட்டும்தான் அது பாசிபிள். சரி வாங்க இதை பத்தி கொஞ்சம் டீடைல்டா ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம Google Search Partner அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த Google Search Partner ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணி ஒரு கேம்பெயினை நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா அப்ப உங்களுடைய ஆட் Google Search ரிசல்ட்லயும் அப்புறம் கூகுளோட பார்ட்னரா இருக்கிற ஒரு சில ரெலவெண்டான வெப்சைட்ல அவங்களுடைய சர்ச்சஸ்க்கு கீழே உங்களுடைய ஆட் வந்து அப்பியர் ஆகும். லைக் Google Search ரிசல்ட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டாப்ல இருக்கிற 4ம் பாட்டம்ல இருக்கிற 2 ரிசல்ட்டுமே ஆடா தான் இருக்கும். இதே மாதிரி கூகுளோட சர்ச் பார்ட்னரா இருக்கிற வெப்சைட்ல டாப் அண்ட் பாட்டம்ல ஆடை வந்து ஷோ பண்ணுவாங்க. இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி நாம நம்மளுடைய ஆட்ஸை கூகுள் சர்ச் ரிசல்ட்ஸை விட்டு அதர் வெப்சைட்ல நம்மளுடைய ஆடை வந்து ஷோ பண்ண முடியும். அன்பார்ச்சுனேட்லி நம்மளுக்கு கூகுள் எந்த ஒரு கம்ப்ளீட் பார்ட்னர் லிஸ்ட் வெப்சைட்டையும் எங்கேயுமே பப்ளிஷ் பண்ணல. ஸோ அதனால எந்தெந்த வெப்சைட் கூகுள் சர்ச் பார்ட்னரா இருக்காங்க அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அடுத்து எங்க நம்மளுடைய ஆட் வந்து Google Search Partnerல அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா சர்ச் என்ஜின். எக்ஸாம்பிளுக்கு ask.com, docpill.com, lycos.com. ஸோ இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சர்ச் என்ஜின். இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் கூகுளோட சர்ச் பார்ட்னரா இருக்கிறதுனால நீங்க Google Adsல ரன் பண்ற ஆட் இந்த சர்ச் என்ஜின்லயும் உங்களுடைய கீவேர்டை யாராச்சும் தேடுறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ask.comல போயிட்டு லெனோவோ லேப்டாப் அப்படின்னு தேடி இருக்கேன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா couponguru.comல இருந்து ஒரு ஆட் வந்து அப்பியர் ஆகுது. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா Google Adsல ரன் பண்ணிருக்கிற ஆட் தான். அதே மாதிரி பாட்டம்லயும் நம்மளுக்கு ஆட் வந்து அப்பியர் ஆகுது. ஸோ இதே மாதிரி நிறைய சர்ச் என்ஜின் கூகுளோட பார்ட்னரா இருக்கிறதுனால உங்களுடைய ஆட் இந்த மாதிரியான சர்ச் என்ஜின்ல உங்களுடைய யூசர் உங்களுடைய ப்ராடக்டையோ சர்வீஸையோ தேடும் போது கண்டிப்பா உங்களுடைய ஆட் வந்து அப்பியர் ஆகும். அடுத்து Google Sites and Products. எக்ஸாம்பிளுக்கு Google Shopping, Google Maps, Google Image, YouTube, அப்புறம் Google Groups. Groups அப்படின்னா Google இருக்கிற அதர் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க ரன் பண்ற ஆட் இந்த மாதிரியான Google சர்வீஸ் வெப்சைட்லயும் அப்பியர் ஆகும். அடுத்து சர்ச் ரிசல்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் பேஜ் ஆன் பார்ட்னர் சைட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு அமேசான், வால்மார்ட், டார்கெட் இந்த மாதிரியான இ-காமர்ஸ் வெப்சைட்லயும் உங்களுடைய ஆடை கூகுள் வந்து ஷோ பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சிருக்கீங்க, உங்களுடைய ப்ராடக்ட் எல்லாம் மர்ச்சன்ட் சென்டர்ல ஆட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ப உங்களுடைய ப்ராடக்ட்டை இந்த மாதிரியான இ-காமர்ஸ் வெப்சைட்லயும் நீங்க ப்ரொமோட் பண்ணி சேல்ஸை அதிகப்படுத்த முடியும். ஸோ இது எல்லாமே Google Search Partnerல வரும். ஸோ இதுக்கான எலிஜிபிள் கேம்பெயின் பார்த்தீங்க அப்படின்னா கூகுளோட சர்ச் கேம்பெயின், அதாவது நீங்க வெப்சைட் டிராஃபிக் மாதிரியான கேம்பெயின்ஸை நீங்க ரன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஷாப்பிங் கேம்பெயின்ஸை நீங்க ரன் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு Google Search Partner அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். அடுத்து Google Display Network அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ Google Display Network சுருக்கமா GDN அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ஒரு அட்வர்டைசிங் நெட்வொர்க். இதுல 6 lakhsக்கு மேல அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி 3 மில்லியன் வெப்சைட்ஸ் வந்து Google Display Networksல இருக்காங்க. ஸோ இந்த கவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா 90% இன்டர்நெட் யூசரை குளோபலா வச்சிருக்காங்க. ஸோ எப்படி கூகுள் கிட்ட 3 மில்லியன் வெப்சைட்ஸ் இருக்கு அப்படின்னா பேசிக்கா நம்ம நியூஸ் வெப்சைட்ஸ் இல்லைன்னா ஒரு பிளாகர் வெப்சைட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதுல நிறைய ஆட்ஸ் வந்து அப்பியர் ஆகும். ஸோ அதுக்கு வெப்சைட் ஓனர் ஆட்சென்ஸை யூஸ் பண்ணி கூகுள் பார்ட்னர் ப்ரோக்ராம்ல என்ரோல் ஆகியிருப்பாங்க. ஸோ எலிஜிபிள் வெப்சைட்ல கூகுள் வந்து அவங்களோட ஆடை வந்து ஷோ பண்ணுவாங்க. இது மூலியமா ஒரு ரெவன்யூ வந்து அந்த வெப்சைட் ஓனருக்கு கிடைக்கும். ஸோ இப்படி ஜாயின் பண்ற எல்லா வெப்சைட் ஓனரோட வெப்சைட்லயும் கூகுளால எந்த ஆட் வேணாலும் ஷோ பண்ண முடியும். ஸோ கூகுள் கிட்ட இவ்வளோ ஹியூஜ் டேட்டா இருக்கிறதுனால நீங்க ரன் பண்ற ஆடுக்கு சரியான ஆடியன்ஸை டார்கெட் பண்ண முடியும். உங்களுடைய ப்ராடக்டையோ இல்லைன்னா சர்வீஸையோ உங்களுக்கான பொட்டன்ஷியல் கஸ்டமர் கிட்ட ரைட் பிளேஸ்ல ரைட் டைம்ல கூகுளால ஷோ பண்ண முடியும். ஸோ இப்படி காட்டுறதுனால உங்களுடைய பிசினஸ்க்கான கன்வர்ஷன் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு Google Display Network ஆட்ஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய simplifiedSEOtool.com வெப்சைட். இதுல SEO ஆடிட் வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ஆட்ஸ் வந்து இங்க அப்பியர் ஆகுது. ஸோ இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே நெட்வொர்க் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய simplifiedSEOtool.comலயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆட்ஸ் எல்லாம் அப்பியர் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு SEM Rush, அப்புறம் ஆட்டோ டெஸ்க். ஸோ இந்த மாதிரியான ஆட்ஸ் எல்லாம் இங்க அப்பியர் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நான் இந்த இன்ட் மார்க்கை நான் க்ளோஸ் பண்றேன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆட்ஸ் பை கூகுள் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்படி வருது அப்படின்னா இது கூகுள் ஆட்ஸை யூஸ் பண்ணி ரன் பண்ணியிருக்கிற ஒரு கேம்பெயின் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து ஸோ Google Display Networkல எந்த மாதிரியான ஆட் எல்லாம் ரன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா இமேஜ் ஆட்ஸ். இங்க நீங்க டைரக்ட் இமேஜ் இல்லைன்னா HTML5 ஃபைலை யூஸ் பண்ணி ஸ்டாட்டிக் இல்லைன்னா டைனமிக் ஃபார்மேட்ல உங்களுடைய ஆடை ரன் பண்ண முடியும். அடுத்து Gmail ஆட்ஸ். ஸோ எல்லாரோட ஜிமெயிலும் நம்ம பார்த்துருப்போம். ப்ரொமோஷன் அப்படின்ற டேப்ல நிறைய ஆட்ஸ் அப்பியர் ஆகும். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஆட்ஸை யூஸ் பண்ணி ரன் பண்ணுற ஆட் தான்.
அதே மாதிரி என்கேஜ்மெண்ட் ஆட். ஸோ இதுல பியூரா கூகுள் டிஸ்பிளே நெட்வொர்க்ஸ்ல வீடியோ இல்லைனா இமேஜ் ஃபார்மேட்ல ஆடை ரன் பண்ண முடியும். ஸோ நீங்க யூடியூப்ல பாக்குற எல்லா ஆட்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த என்கேஜ்மெண்ட் ஆட்குள்ள தான் வரும். அடுத்து ரெஸ்பான்சிவ் டிஸ்பிளே ஆட்ஸ். இங்க உங்களுடைய பிசினஸ்க்கு தகுந்த மாதிரி டைட்டில், லோகோ, அதுக்கப்புறம் இமேஜ் இதெல்லாமே நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைப் நீங்க கிரியேட் பண்றதும் ரொம்ப ஈஸி தான். ஒரு சில கிளிக்ல நீங்க இந்த கேம்பெயினை கிரியேட் பண்ணிட முடியும். இந்த கேம்பெயின் டைப் எல்லா டிவைசஸ்க்கும் எல்லா சைஸுக்கும் அடாப்ட் ஆகி ஷோ பண்ணும். சரி வாங்க இதை டீடைல்டா நம்மளுடைய ஆட் அக்கௌண்ட்ல போயிட்டு பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம பிட்டிங்கை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அது ஒரு டைம் பார்த்துக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இந்த இடத்துல நான் நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுக்குறேன். கேம்பெயின் செட்டிங் லெவலுக்குள்ள வரும். இங்கே நெட்வொர்க்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷனுக்குள்ள 2 டிக் மார்க் டிஃபால்ட்டாவே செக் ஆயிருக்கும். அதாவது சர்ச் நெட்வொர்க், ரெண்டாவது டிஸ்பிளே நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆடை ப்ராடா நீங்க ரன் பண்ண போறீங்க அப்படின்னா அப்போ இந்த 2 டிக் மார்க்கை நீங்க அப்படியே கூட வச்சுக்கலாம். இல்ல உங்களுடைய ஆட் வெறும் கூகுளோட சர்ச் ரிசல்ட்ல மட்டும்தான் அப்பியர் ஆகணும் அப்படின்னா நீங்க இந்த 2 டிக் மார்க்குமே எடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், கூகுள் சர்ச் நெட்வொர்க்கும் எடுத்துட்டா நம்மளுடைய ஆட் வந்து கூகுளோட சர்ச் ரிசல்ட்ல வருமா வராதான்னு சொல்லிட்டு. கண்டிப்பா கூகுளோட சர்ச் ரிசல்ட்ல உங்களோட ஆட் வந்து அப்பியர் ஆகும். ஏன்னா கூகுள் சர்ச் நெட்வொர்க் அப்படின்னு அவங்க மீன் பண்றது கூகுளோட பார்ட்னர் ப்ரோக்ராம்ல இருக்கிறவங்கள தான். இன்கேஸ் நீங்க வெறும் கூகுளோட டிஸ்பிளே நெட்வொர்க்ல மட்டும் ஒரு ஆட் ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ டிஸ்பிளே நெட்வொர்க்கை மட்டும் நீங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ரெஸ்பான்சிவ் ஆடை நீங்க ரன் பண்ணலாம். அப்படி இல்லைனா இமேஜ் பேஸ்ட் இல்லைனா வீடியோ பேஸ்ட் ஆடை கூட நீங்க ரன் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது உங்களுடைய ஆடை எங்க ஷோ பண்ணும், எங்க ஷோ பண்ணக்கூடாது அப்படின்றது தான். ஸோ இதை நீங்க டிசைட் பண்ணிட்டு தான் அடுத்தடுத்த ஸ்டெப்பை பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கூகுள் சர்ச் பார்ட்னர் அப்படின்னா என்ன, அப்புறம் டிஸ்பிளே நெட்வொர்க் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்த போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமா ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.